ஹாய், வெல்கம் டு சோஃபியாஸ் ஃபேமிலி ஃபேவரட். இன்றைக்கி நம்ம மதுரை செட்டிநாட் சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பேனில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் லவங்கம், பட்டை, பெருஞ்சீரகம், கல்பாசி போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது நாலும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 3 பல் பூண்டு எடுத்து நல்ல பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கணும். பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 பூண்டு எடுத்து உரித்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட் நம்ம இதில் சேர்க்கணும். நான் இதில் 1/2 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தில் சிக்கன் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டு நம்ம அரைச்ச அந்த ஜீரகம், சோம்பு, பூண்டு போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கணும். அந்த பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் எல்லாமே மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த எல்லா மசாலாவும் சிக்கனோட நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கிளறும்போது எல்லா மசாலாவும் சிக்கனோட நல்லா சேர்ந்துடும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா போடும்போது சிக்கன் இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்து நல்லா கட் பண்ணி அது மேலே தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், மதுரை செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.